ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 111 டாரோ இன் தமிழ். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1 to 15 வந்து எப்படி இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அண்ட் தென் ஏஞ்சல் மெசேஜஸ், அண்ட் தென் ஃபைனலி அப்புறம் யூனிவர்ஸ் என்ன ஆகஸ்ட் 1 to 15 என்ன நடக்க இருக்குது. ஃபைனலி நம்ம முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? முருகர் ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ லெட்ஸ் சி உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் வந்துடாதான்னு யோசிக்கிறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சிலருக்கு மேபி அவங்க செக்ஷுவல் ரிலேட்டடாக மட்டும் ஒரு அட்ராக்டிவாக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு எனக்கான ஒரு லவ்வாக அது வந்து இருக்கணும், ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் வரணும், ரீயூனியன் வந்து நடக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சி ஒரு ரீயூனியன் வந்து நடக்கணும். இல்லை அதுக்கான ஒரு திட்டம் வந்து செயல்படணும். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு சிந்திச்சு அறிவுபூர்வமாக ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ரீயூனியன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவோ இல்லை ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து மேபி ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கலாம். அது வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா இல்லை லவ் இருக்குதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அப்படின்னா அந்த தெளிவு வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது தெரியுது. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தெரியுது. அவங்க ஃபீல் அப்படி தான் இருக்குது. ஓகே, பட் எனிகோ இப்போ எப்படின்னா அவங்களுடைய சக்ஸஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தராங்க கரியரில். ஸோ ஒரு போராட்டம் இருக்குது. அவங்க மேபி ஒரு சிலருக்கு அவங்க டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்கலாம். அதில் பொறுமையாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஜெயிச்சு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஃபீலிங்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மேபி சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ்னாலேயோ இல்லை கொலீக்னாலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் சால்வ் ஆகி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு பொறுமையாக அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக. அண்டு சாலிடாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப். அங்கே பாருங்கள், வாவ், அருமை. இங்கே 10 ஆஃப் கப்ஸும் இருக்குது. ஸோ மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சிலர் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். ஓகே, பட் எனிகோ ஒரு அன்பான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைஃப் இருந்திருக்கலாம் ஒரு சிலர். ஸோ அதிலிருந்து ஒரு மன வருத்தங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாமே வந்து ஹீல் ஆகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சனுடைய அன்பு மூலமாக வந்து ஒரு ஹீலிங், ஒரு நியூ பிகினிங் இருக்குது, வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அண்டு இது ஒரு சிலருக்கு பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டு மீதி பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அன்பாக இருக்கணும். ஜஸ்ட்டு மேபி எப்படி இருக்கலாம்னா அவங்க சொல்கிறதா கரெக்டான ஒரு அதிகாரத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பிடிவாதமாக, பட் எனிகோ அவங்க வந்து கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, உங்கள் ஃபேமிலி சேர்த்து கேர் பண்ணணுன்னு இருக்கலாம் ஒரு சிலர். ஸோ அன்பானவராக மாறணும், லவ் அண்ட் கேரிங்கான ஒரு பர்சனாக மாறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நிறைய காட்சி வந்திருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஸ்டார் இருக்குது, அங்கேயும் ஸ்டார் இருக்குது. 2 பேருமே வந்துட்டு ஒரு ஹீலிங் எனர்ஜி எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ மேபி
ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியிலே உள்ள ஏதோ ஒரு பர்சன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஏற்பட்டிருக்கலாம், அது மூலமாக அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ ஒரு வகையான ஒரு போராட்டம் அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த போராட்டத்திலிருந்து அது மேபி இவங்க ஏதோ ஒரு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போது வந்து அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அது சரி செய்யணும், சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், அந்த ஒரு ஹீலிங், அதாவது பாஸ்ட்லேருந்து இப்போ தான் ஹீல் ஆகிட்டு வர மாதிரி தெரியுது. எனிஹோ அவங்களுடைய அந்த தாட் வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தெரியுது. ஓகே, ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்னா, அவங்களே வந்துட்டு ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ பாஸ்டில் நடந்த விஷயங்களில் ரொம்பவே மேபி அதையே அதிகமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதை வச்சே வந்துட்டு மேபி ஃபைட் பண்ணி இருந்திருக்கலாம். மை காட், டெவில் எனர்ஜி தெரியுது. அதிகமாகவே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த டெவில் கார்டை வச்சு பார்க்கும்போது. ஓ மை காட். சரி, ஸோ ஒன்று தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதை நம்பிட்டு அதை பிடிச்சிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறது வர்றது மேபி இது மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இது பொருந்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டு விதமாக தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டியிலேருந்து வெளியே வரணும், ரைட்? இதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே, ஒரு சிலர் வந்து மேபி அவங்க அப்ராட் போகணும் அப்படின்ற ஒரு அடிக்டிவோட இருந்திருக்கலாம், ரைட்? இல்லை ஒரு சிலருக்கு நீங்கள் அந்த எனர்ஜியில் இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு அது பொருந்தலாம். ஓகே, பட் அது வந்து ஒரு எண்டுக்கு வரணும். பட் எனக்கோ ஒரு நியூ பிகினிங் வேணும். ஓகே, நான் ஸ்டாரில் ஒரு நியூ பிகினிங் தருது, வேர்ல்டுலேயும் தெரியுது. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ பிகினிங். இந்த ரிலேஷன்ஷிப்காக ஈவன் ஒரு சிலர் வந்து போராடுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. உங்களுக்காக வந்துட்டு ஆகஸ்ட் 1 to 14 என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்க்கலாம் ஒரு நிமிஷம். 7 of Pentacles, யூனியன் கப், ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ், வேர்ல்டு 2 தடவை வந்துருச்சு நமக்கு, பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 of cups, here 7 of wands, 777 or 777 பார்க்குறோம். இதில் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக தெரியுது தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் அது யாரோ ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க. அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயலில் இறங்குவீங்க. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு உங்களுக்கான நியூ ஆஃபரே வந்தால் கூட அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை, ரைட்? யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரியூனியன் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. அண்ட் இதில் என்ன தெரியுதுன்னா, சமோன் இஸ் பிளானிங்.
ஃபார் ரியூனியன். சம்ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ரியூனியன். யாரோ ஒருத்தவங்க எப்படி தெரியுதுன்னா பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுறாங்க ரியூனியனுக்காக. அண்ட் இதில் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபரே வந்தால் கூட நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரியூனியன் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, நியூ ஆஃபராக இருந்தால் கூட நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கான முயற்சியை நீங்களோ அவங்களோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது சின்னதாக. இல்லை ஒரு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரிலேட்டடாக. ஐம் சீயிங் சம் ஆப்ஷன்ஸ். பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நோ நோ சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து தேவை ரீயூனியன், ஒரு நியூ பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக மேபி ஒரு சிலருக்கு உங்கள் சைடே யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம், உங்களுக்கு இதுவரையும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அது வந்து உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து கட் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் ஒரு ஒரே செக்ஸ் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் நீங்கள் ஒரு லேடினா அவங்களும் ஒரு லேடி அப்படி சொல்ல வரேன். இல்லை சப்போஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஒரு டிவைன் மாஸ்குலின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேஷனோ ஒரு மாஸ்குலின் அப்படி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு பெண் அப்படின்றது தான் பார்க்குறேன் மேக்ஸிமம். ஸோ இந்த எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசி கனிவாக பேசி நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கலாம் இது வரைக்கும். அது வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு ஏமாற்ற செயல் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சிலர் வந்து உங்களுக்கான மெமரிஸ் வருது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னுடைய வழியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் எனர்ஜியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் பர்சனே வந்து ரியூனியன்னு வந்தால் கூட ஜஸ்ட்டு ஒரு லவ் ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்தாலும் யூ ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், கமிட்மெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு நான் எனக்கு எப்படி தெரியுது இன்னொரு சிச்சுவேஷன் அப்படின்னா, பொறுமையாக இது வரைக்கும் ஒரு யூனியன் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, பொறுமையாக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்ட்ரிக்டாக எந்த ஒரு ஆஃபர் வந்தாலும் கண்டுக்கல. ஈவன் ஒரு சிலருக்கு கரியரில் கூட உங்களுக்கு அப்ராட் போகிற ஆஃபர் கூட வந்துதான்னு தெரியல, அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி எது நீங்கள் அப்படி பொறுமையாக போராடிட்டு இருக்கிற அந்த ரீயூனியனுக்காக போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் 10 ஆஃப் 2 ஆஃப் ஸ்வாட்ஸ் இல்லை 5 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு மாற்றுப்பாதை வந்து காட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். ஸோ மாற்றங்கள் வந்து ரொம்ப தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் லெட்டிங் கோ, யா உங்களுக்கு அந்த லெட் கோ, ஓகே போனால் போட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஓகே, அதுக்கான ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ பாஸ்ட் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்ததே நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும். அது உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கான ஏஞ்சல்ஸோடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேர் டெசிஷன், ஸோ ஒரு நல்ல ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ
நீங்கள் வந்து எதை பற்றியும் worry பண்ண தேவையில்லை. உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். Know that heaven is sitting in a divine heaven is shining its divine light upon the situation. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு ஹீலிங் எனர்ஜியை வந்து அவங்க தராங்க. ஓகே, ஸோ ஹீல் ஆகிட்டு வருவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ் வந்து தேவை. அதுதான் வந்து ஒரு மன நிம்மதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்கிவ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜியும் வந்துட்டு வரும். ஸோ தனுசு ராசிக்கு ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலருக்கு நீங்கள் வேறு மதம் வேறு ரிலீஜியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சம் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கலாம். சில்ட்ரன், ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலமான பிரச்சனைகள், ப்ளேஃபுல்னஸ், விளையாட்டுத்தனமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தயாராக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தயாராக அப்படின்னா அதை அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் மேபி அதை அலோவ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு அலோவ் பண்ணலாம். ஓகே, ஏஞ்சல் ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்ரூவிங் ஹெல்த்து, சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். ஸோ இந்த ஒரு டிப்ரெஷனில் உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் சரியாகும். உங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு அப்படின்றத வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். உங்களுடைய ஹெல்த்தும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் லவ். லுக் ஃபார் த குட் இன் எவ்ரி ஒன். எல்லார்கிட்டேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, அதுதான் அந்த ஒரு சரியான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையை வந்து பேசலாம், வெளிப்படையாக பேசலாம். டேக் a chance and love. When we love, our lives are changed forever. ஸோ இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயமே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சில பிடிவாதமாக இருக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. மேபி நீங்கள் அப்படி இருக்கலாம். அந்த சைட்லேருந்து அவங்க உங்களை வந்துட்டு சேஸ் பண்ணுறாங்களோ, ஒரு சிலருக்கு அது பொருந்தலாம். அப்படி இருந்தால் வந்து அந்த லவ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, இல்லை நீங்கள் பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு வரக்கூடிய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முருகருடைய மெசேஜ் லாபம் உண்டாகும். வாழ்த்து, வெரி குட். பயம் தீரும். ஸோ உங்களை பயமுத்திட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. உங்களை வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்த விஷயத்துலேருந்து முருகருடைய அருளால் வெளியில் வர போகிறீங்க. கண்டிப்பாக வாழ்த்து சொல்கிறார். மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. ஒரு லாபம் உண்டாகும். ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.